என்னடா பண்றான் அவன்? இவன் காலுக்கு கொலுச மாட்டிக்கிறானா? என் காதலி கிடைச்சாடா. கிடைச்சிட்டாளா? ஐயா, இனிமே இவங்க கூட நிம்மதியா வாழலாம்டா. போட்டிங் போக ஒரு ஆள் குறையுது. யாராவது வரீங்களா? என்ன கனவா? இல்லங்க, நிஜம். வேலை செய்யற இடத்திலே அவ்வளவு தெனாவட்ல வந்து படுக்கிறான் பத்தியா அவன்? ஏய், உன்னை அந்த ஏரியில இருந்து காப்பாத்துறதுக்குள்ள எங்களுக்கு போதும் போதும் ஆயிடுச்சு. மகன, நீ காதலுக்கு ஓவர மரியாதை தர, இதே ரேஞ்சில போச்சுன்னு வை, அப்புறம் உனக்கு இறுதி மரியாதை தான். சரி, அந்த பொண்ணை பார்த்தா அவ யாரு, என்ன பேரு, என்ன அட்ரஸ் கண்டுபிடிக்கிற விட்டு பார்த்த ஒண்ணு சாங். கண்ணா, கனவுல பார்த்த பொண்ணு நிஜத்துல பார்த்த, இப்ப நிஜத்துல பார்த்த பொண்ணு கனவா நினைச்சு மறந்துரு. பொள்ளாச்சியில் ரிஜிஸ்டரா இருக்கிற உங்க அப்பா ருத்ரமூர்த்தி ஊர்ல இருக்கிறவங்க காதலுக்கெல்லாம் கருப்புடி கட்டுறாரு. இப்போ உங்க காதலுக்கு மட்டும் பச்சை கொடியை காட்டுவாரு நினைக்கிற. அதனால தாண்டா கண்ணா சொல்றேன், எனக்காக அவ்வளவு மறந்துடுறா. உன் பேர் என்ன? உன் பேர் என்னம்மா? மல்லிகா ராஜகோபால். அவர் பேரு சிவா. ராஜகோபால் யாரு? உங்க அப்பாவா? எங்க அவரு வரல? இல்ல, அப்பாவுக்கு தெரியாம தான் இங்க வந்திருக்கோம். ஓடி போற இந்த 2 பேருக்காக உதவுறதுக்கு இத்தனை பேர் வந்திருக்கீங்களே, எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க? சார், பணம்லாம் இருக்கு சார். எங்க காதல் தெய்வீகமானது. அதை சேர்த்து வைக்கிறதுக்காக உயிரை கூட கொடுப்பாங்க. சார், இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு சார்? கையெழுத்த போட்டு கல்யாணத்தை நடத்த வைக்க வேண்டியதானே? 10:30 மணிக்கு மேல கெட்ட நேரம் ஆரம்பிக்க போகுது. கெட்ட நேரம் 10:30 மணிக்கு மேல இல்ல. அந்த பொண்ணு எப்போ வீட்டு விட்டு ஓடி வந்துருச்சோ அப்பவே ஆரம்பிச்சிடு. பாருமா, நான் உங்ககிட்ட தனியா கொஞ்சம் பேசணும். பொண்ணுகிட்ட இவரு என்னடா தனியா போய் பேச போறாரு? என்ன வேணா பேச போட்டா. 2 வருஷமா லவ் பண்ணிருக்கேன். குடும்பத்தை தூக்கி போட்டு வந்திருக்கா. இவரு என்ன பெருசா கீச்சிட போறாரு. பொண்ணை தனியா கூட்டு போயிருக்காரு. பிரச்சனை ஆரம்பமாயிடும். வழக்கம் போல போலீஸ கூப்பிட வேண்டியதான். என்ன தைரியத்துல வீட்டை விட்டு வெளில வந்த? கட்டின புடவையோட வா, காப்பாத்துறேன்னு சொன்னாரு. அப்ப அந்த நகைலாம் அவர் வாங்கி போட்டதா? இல்ல, கல்யாணத்துக்காக எங்க அப்பா சேர்த்து வச்ச 10 சவரன். அப்பா வேணாம், ஆனா அவர் சேர்த்து வச்ச நகையெல்லாம் வேணும். சரி, அதை விடு. மிஸ்டர் சிவா என்ன வேலை செய்யறாரு? வேலை தேடிட்டு இருக்காரு. என்னமா இது? சொந்த கால நிக்கிற யோகியத்தை கூட இல்லாதவனை நம்பி சொந்தக்காரங்களெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டியே. ஒரு புனிதமான வேலையை செய்ய போறோன்ற சந்தோஷத்துல தான் இங்க வந்து சேர்ந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நடக்கிற முக்காவாசி கல்யாணம் திருட்டு கல்யாணம்னு. எதுவுமே நினைச்சு நிக்கிறது இல்ல. நிறைய பெண்களோட வாழ்க்கை சீரழிஞ்சு போயிருக்கு. சில பெண்கள் பிச்சை எடுக்கிறது கூட நான் என் கண்ணால பாத்திருக்கேன். அப்பவே நான் முடிவு பண்ணேன், இந்த பாவத்துக்கு நாம துணை போக கூடாதுன்னு. எப்போது 1-2 கல்யாணம் பெத்தவங்க சம்மதத்தோட நடக்கும், அது நிலைக்கும். அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம். பாருமா, பெரியவங்க ஆசீர்வாதத்தோட நடக்கிற கல்யாணம் தான் சொர்க்கம், மத்ததெல்லாம் நரகம். இதை நான் ஒரு ஆபீசரா சொல்ல, ஒரு அப்பா மாதிரி சொல்ல. இப்ப நான் என்ன பண்றது? இப்படியே பின்பக்கமா போயிடு. அவங்கள நான் பாத்துக்கிறேன். நேரா அம்மா அப்பா கிட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்லு. அவங்க சம்மதிச்சா இந்த கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிறேன். அப்படி இல்ல, அவங்க சொல்ற மாப்பிள்ளையோட சந்தோஷமா வாழ. போயிட்டு வாமா. கோபால் சார், உங்களை வீட்டுல கொண்டு போய் விட்டு வா. கடைசி நேரத்துல எல்லாத்தையும் புரிய வச்சிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். பொண்ணுங்க சார்? ஞானம் வந்துருச்சு, போயிட்டாங்க. ஞானமா? இங்க வரதுக்கு சான்ஸே இல்லையே. அவங்க அண்ணன் ஞானத்துக்கு தெரியாம தானே இங்க பொண்ணை கூட்டு வந்திருக்கோம். அண்ணன் ஞானம் இல்ல, அறிவு ஞானம். இந்நேரம் அவங்க வீட்டுக்கு பத்திரமா போய் சென்று இருப்பாங்க. நீங்க போங்க. நான் 2 வருஷமா ட்ரூவா லவ் பண்ணி பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு கூட்டு வந்திருக்கோம். நான் விளையாடுறீங்களா? என்னையா ட்ரூ லவ்? என்ன ட்ரூ லவ்? உன்னை பத்தி 5 நிமிஷம் எடுத்து சொன்ன உடனே திரும்பி பார்க்காம போயிட்டா. பாருங்க, இன்னும் வெயிட் பண்ணீங்க, ஒரு பொண்ணை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ண முயற்சி பண்ணதா உங்க மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். போங்க வெளில. இதே வேலையா போச்சு.
இதே மாதிரி தான் போன மாசம் 5 ரூபாய் கட்ட கட்டாரு. இன்னைக்கு உன் கல்யாணத்தை இந்த ஆளு சும்மா விடாது. என்ன பண்ற என்ன பண்ற என்னையா அது ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வந்து கலாட்டா பண்ணிக்கிட்டு சார் 2 வருஷமா ஒரு பொண்ணை சின்சியரா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலாம் கூட்டு வந்தா இவர் ஏதோ பேசி குழப்பி அமிச்சிட்டாரு சார் பொண்ணை. விட்டியா இங்க இருந்தானே போயிடுச்சு. பேசாம பொண்ணு நம்ம ஸ்டேஷன் கூட்டு வா, நாங்க பாத்துக்கிறோம். இது என்ன கட்ட? நாட்டுக்கட்ட. போடா தொடப்பு கட்ட. இது மைனரா மேஜரா? மைனரு. மேஜரா? ஏய் டெலிபோன் மாதிரி சிரிக்கிறாளுங்க. கவிஞருக்கு இன்ஸ்பிரேஷன் இவளுங்க தான். ஆஹா. ஆமா மச்சான், இது லோக்கல், இது எஸ்பிடி. எத்தனை நேரமா போன் பில் அடிக்குது, எடுங்களேன்டா. முதலாளி டெலிபோன் பண்ணி அடிக்கல முதலாளி. பொண்ணுங்க சிரிக்கிறாளுங்க. பரதேசி பசங்க. சிரிங்க சிரிங்க, காதுக்கு இனிமையா இருக்கு. டேய் டேய் உறங்குங்களா? கொஞ்சம் சிரிக்கிறத நிறுத்துறீங்களா? திருநெல்வேலி கால்வாவா? நான் சிரிச்சா என்ன தெரியல. நீலாம்பரி மியூசிக்கல். ஹலோ, கவர்மெண்ட் மியூசிக் காலேஜ்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்க மேடம். பழைய மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ரிப்பேர் பண்ண நல்ல எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்களா? இங்க எல்லாத்துலயும் எக்ஸ்பர்ட் தான ஆளுங்க இருக்காங்க. உடனே அனுப்பி வைக்கிறேன் மேடம். பாய். மியூசிக் காலேஜ்ல இருந்து போன் வந்தது. நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் ரிப்பேர் பண்ணுமா, உடனே கிளம்புங்க. ஓ மாரியா, ஈவினிங் என் கூட வாரியா. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க ஆம்பளை தானே? ஆம்பளை தான்டா. சொல்லுடா. அப்புறம் ஏமா இப்படி ட்ரெஸ் போடுறீங்க? Dress பண்றது எங்க இஷ்டம். உங்களுக்கு இஷ்டம், ஆனா எங்களுக்கு அது கஷ்டம். நீங்க டைட்டா போடுறீங்க, நாங்க லூஸ் ஆயிடுறோமே. லூசுங்க தான் தெரியுதே. அடிக்கிற கை தான் அணைக்கணும். நீங்க அனுப்பீங்களா? லேடிஸ் கிட்ட வம்பு பண்றான்டா. அங்க நம்மளுக்காக பிரின்சிபல் ஸ்னேகா வரதராஜ் காத்துட்டு இருக்காங்க. ஏய் வாங்கடா. மிஸ்ஸஸ் ஸ்னேகா வரதராஜன். What? நாங்க ஒண்ணும் தப்பா சொல்லியே, உங்க புருஷன் பேரு சேர்த்து தானே சொன்னோம். பாபிலோனா. பாபிலோனா? Yes madam. மச்சான் ஏதோ தொங்கு தோட்டம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். பாபிலோனா திராட்சை பழம் போல 2 கண்ணும் Shut up. லூசியானா. மிஸ்ஸஸ் வரதராஜன் சொன்னா ஏன் இவ்ளோ டென்ஷன் அவங்க ஆகுது? மிஸ்ஸஸ் இல்லைங்க மிஸ். அப்ப வரதராஜங்கிறது ஏ அது என் அப்பா பேரா இருக்க கூடாதா? ஐ உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா? ஆகல, அதுக்கு என்ன இப்போ? ஆமா, நீங்களா யாரு? நாங்க நீலாம்பரி மியூசிக்கல்ஸ்ல இருந்து வரோம். ஓஹோ, நாங்க ரிப்பேர் பண்ண வேண்டியது தம்பூராவையா இல்ல தபேலாவையா? ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் தான். காயத்ரி போச்சு போச்சு, போராடினதெல்லாம் வேஸ்டா போச்சு. நமக்கு புது இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த பிரின்சிபல் கேள்வி வாங்கி தருவான்னு பார்த்தா இருக்கிறதே ரிப்பேர் பண்றதுக்காக ஆளுங்களை வர வச்சிருக்கா. அப்படியா? யார் வந்திருக்கா? எங்க ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கானுங்க? மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டோர் ரூம்ல. ஸ்டூபிட். என்ன என் வயலின் வெக்கப்படுது? வாசிக்கிறது வயலின் இல்ல, வயிறு. வயலினுக்கு எதிரா வயிறு. ஆனா பாபிக்கு வயிறு இருக்கு, அங்க பார். ஐ அம் சாரி தபேலா மேடம், மன்னிச்சுங்க என்ன. என்னடா வந்திருந்த கலாட்டா பண்ணிட்டு? முதலாளி சொல்லிருக்காருல, டியூட்டி ஃபர்ஸ்ட், லூட்டி நெக்ஸ்ட். இவன் போட்ல கூட வந்த வேலை. ஆமாப்பா. ஏய், வாட் ஹேப்பன்? கிட்டார் வச்சிட்டான். இந்த பொண்ணை எங்க பார்த்தது எனக்கு ஒண்ணும் புரியலடா. ப்ளீஸ் என்ன கண்ட்ரோல் பண்ணுடா. டேய் அடங்குடா. அடங்கிட்டா. சாரிங்க. இவளை பார்த்ததும் எனக்கு கால ஓடல, கையும் ஓடல. அதான் வீணை ஓடிச்சிட்டேன். பரவாயில்ல, இனிமே எல்லாம் தெரிஞ்சே ஓடிங்க. எஸ், இது பாருங்க, நாங்க கலந்துக்க போறது சவுத் இந்தியா மியூசிக் காம்படிஷன். அதுக்கு புது இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும்னு தான் எங்க பிரின்சிபல் கிட்ட கேட்டு இருந்தோம். ஆனா இந்த பழசையே ரிப்பேர் பண்ணி எங்க தலையில கட்ட பாக்குறாங்க. இத வச்சுட்டு நாங்க எப்படி வின் பண்ண முடியும்? எங்களுக்கு புது இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும்னா நீங்க இத ரிப்பேர் பண்ண முடியாதுன்னு சொல்லணும். இந்த பழசெல்லாம் தூக்கி போட்டு உடைக்கணும். ஐயோ 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 ஐயோ, அது என் பாக்கியங்க. இப்பவே உடைக்கிறேன். ஒண்ணு ஒரு வார்த்தை சொல்லிட்டானுக்காக இவ்வளவு எமோஷனல் ஆயிடுறா? நீ பாட்டு உணர்ச்சி சுப்பட்டு இதெல்லாம் எடுத்து போட்டு உடச்சிட்டேன். புதுசு வாங்கிடுவாங்க. புதுசு வாங்கினா என்ன ஆகும்? 10 வருஷத்துக்கு அலையை போட்டு தேயும் தேய்ப்பாங்க. நீ இந்த பக்கமே வர முடியாது. சாரிங்க. இதெல்லாம் நான் ரிப்பேர் பண்ணி தாங்க ஆகணும். ஏன்னா அப்பதான் நான் இங்க அடிக்கடி வர முடியும். ஹலோ, நான் இவ்ளோ ரிக்வெஸ்ட் பண்ணியும் ரிப்பேர் பண்ணுவேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? மாட்டேன்னு சொல்லிட்டு மரியாதை வேலை. ஹலோ, ஓல்டு ஒரு நாள் யூஸ் ஆகாது மேன். எங்க உங்களுக்கு பழசுனா அவ்வளவு கேவலமா போயிடுச்சா? பாருங்க, ஒரு புது இன்ஸ்ட்ருமெண்ட்னா மெனக்கெட்டு நம்ம டியூன் பண்ணிட்டு இருக்கணுங்க. அதே பழசுனா ஏற்கனவே டியூன் ஆகி வாசிக்க ஈஸியா இருக்குங்க. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் நகரீங்களா? நான் உள்ள போறான் பாத்தியா? இங்க பாருங்க, இப்போ ஒரு புது சிறப்பு வாங்கணும்னா அது கிடைக்கும். அதே ஒரு பழைய சிறப்புனா கிடைக்காம ஸ்மூத்தா இருக்குங்க. ஓல்ட் இஸ் கோல்டுங்க. பழசு பழசுன்னு ரொம்ப சாதாரணமா பாத்தீங்களே. பழசோட பெருமையை பத்தி
எப்படி சொன்னார்னு கேட்டேன். Come on, girls. என் கண்ணன், உங்களுக்கு பழசுனா ரொம்ப பிடிக்குமா? ஆனா என்ன இப்படி கேக்குறீங்க? அவன் இன்னைக்கு பேப்பரை நாளைக்கு தான் படிப்பான். அவன் ஒரு பழமை விரும்பி. ஏங்க, நீங்க ஒரு அதிசய பிறவி, ஒரு அற்புதமான பிறவி. தேங்க்ஸ். உங்க ரசனைக்கு நான் ரசிகை ஆயிட்டேன். எத்தனையோ நாளா தேடிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கீங்க. மேடம், ஐ மீன் ரிப்பேர் பண்றதுக்கு. போற போக்க பார்த்தா கண்ணே ஆன்டி ஹீரோ ஆயிடும் போல் இருக்கே. இசைதான் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருந்த என்ன திசை திருப்பிட்டீங்களே கண்ணா. பாய்ஸ், கடவுள் பெரிய விளையாட்டுக்காரன் இல்ல? மீராக்கா, நீங்க கண்ணனுக்காக காத்துட்டு இருந்தீங்க, கடைசி வரைக்கும் வரல. ஆனா இந்த ஸ்னேகா ரொம்ப அதிர்ஷ்டசாலி. டேய் 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 டேய், ஐயரமீனுக்கு தூண்டில் போட்டா திமுங்கல தான் விழுதுடா. 10 மாமே விழுங்கிட போகுது. பழம் நழுவி பால்ல விழும்பாங்க. உனக்கு பால் பூத்திலே விழுந்துட்டா. டேய் பூத்துக்கு என்னையே டீலர் ஆக்கிடுறா. சும்மா இருங்கடா. நீங்க கொடுத்த ஐடியானால தான் அவ கோச்சிட்டு போயிட்டா. நான் உங்ககிட்ட திரும்பி எப்படி சொல்லு பாட்டி, இந்த டப்பா இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுட்டு நான் காம்படிஷன்ல கலந்துக்கவே போறது இல்ல. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, நான் வரேன். நோ காம்ப்ரமைஸ். கேர்ள்ஸ், இவங்க என்னன்னு கூப்பிடுங்க? காயத்ரின்னு. காயத்ரி, அங்க நான் அது மாதிரி பேச வேண்டிய நிலைமை. பட் உங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ல எந்த ப்ராப்ளம் வந்தாலும் ஸ்பெஷலா நானே வந்து ரிப்பேர் பண்ணி தரேன். ஹலோ கேர்ள். ஹலோ சார். டேய் திட்டவங்கள ஏன் டிஸ்டர்ப் பண்ற? திட்டுங்க, நல்லா திட்டுங்க, கொஞ்சம் திரும்பி திட்டுங்க, என் கண்ணை பார்த்து திட்டுங்க. அப்படி முடியலன்னா என்ன முழுசா பார்த்து திட்டுங்க. திட்டுங்க, கம் ஆன். எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் கரெக்ட் பண்ணிட்டீங்களா? பிரின்ஸ் உங்களை ரொம்ப பாராட்டினாங்க. வெரி குட். புரிஞ்சிச்சுங்க, உங்க ப்ராப்ளம் என்னன்னு புரிஞ்சிச்சு. இத பாருங்க, இல்லையே வெஸ்டிங் கார்டு, இல்லையே டெலிபோன் நம்பர் இருக்கு. நீங்க எப்ப வேணாலும் கூப்பிட்டு திட்டலாம். ஐ ஹேட் இன் திட்டலாம், சுப்பர் திட்டலாம், நீங்க என்ன திட்டலாம். அதுக்காக காத்துட்டு இருப்பேன். ப்ளீஸ் எஃப்ரெண்ட் கூப்பிடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க இவங்க கூட தானே இருப்பீங்க. சப்போஸ் திட்ட மறந்துட்டா ஞாபகப்படுத்துங்க. வரட்டுமா? ப்ளீஸ் திட்ட மறக்காதீங்க. இவ்வளவு நேரம் ஆச்சு, போன் வரலையே. வரணும், நிச்சயமா வந்துரும். அட, நிச்சயமா அவகிட்ட இருந்து போன் வந்துரும்டா. ஏய், அவகிட்ட இருந்து போன் வந்துரும்ல? சத்தியமா சொல்றேன், உலகத்திலே திட்டு வாங்குறதுக்காக வெயிட்டிங் இருக்கிற முதல் நீ தான்டா. உனக்கு என்ன திட்டுன அவ்வளவுதானே, நான் திட்டுமா? டேய், குயில்கள் திட்டலாம்டா, குரங்குக்கு திட்டக்கூடாது. பின்ன என் ஃபீலிங்ஸ் புரிஞ்சமா பேசிட்டு இருக்கேன். வேலையை ஒழுங்கா பாருங்க. ஹலோ, ஹலோ, நாங்க மியூசிக் காலேஜ்ல இருந்து பேசுறோம். மிஸ்டர் கண்ணனை கூப்பிடுறீங்களா? கண்ணா, மியூசிக் காலேஜ்ல இருந்து உனக்கு போன். யாரோ பொண்ணு பேசுறா. ஹலோ, தெரியுங்க, உங்ககிட்ட இருந்து போன் வரும் எனக்கு தெரியுங்க. திட்டுங்க, நல்லா திட்டுங்க, ஆசை தீர திட்டுங்க. திட்டுறதா? உங்களையா? கண்ணனோட ஆசை அதுதான்னா திட்டித்தானே ஆகணும். ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லி இதயத்தையே திருடிட்டு போயிட்டியடா. திருடா. டேய் பிரின்சி, காலேஜ் ஆண்டி. போன் வச்சிராதடா. இது வரைக்கும் உன் ஆளுகிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸ் இல்ல. அவனை கண்டுக்கவும் இல்ல. இப்ப போனை கட் பண்ணிட்டேன்னா காயத்ரி கட் ஆயிடும். காயத்ரி வேணும்னா போனை கண்டினியூ பண்ணு. இந்த பாட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்ணதாசன் கிரேட்டுங்க. காதல் பிரிவு பத்தி என்னமா எழுதியிருக்காரு. அவருக்கு என்ன, எழுதிட்டு போயிட்டாரு. கிடந்து தவிக்கிறது நாமல்ல. இப்ப கூட பாருங்க, இந்த காம்படிஷனுக்காக ஒரு வாரம் பெங்களூர் போனோம். எடுத்துட்டு போறதெல்லாம் பழைய இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்க. அதுங்களுக்கு எல்லாம் நிச்சயமா உங்க உதவி தேவைப்படும். அதனால நாங்க போற இந்த பெங்களூர் ட்ரிப்ல நீங்களும் வரீங்க. பெங்களூருக்கு நானும் வரேன்னா? மச்சான், உன் காதல கன்ஃபார்ம் பண்றதுக்கு பெங்களூர் தான் கரெக்டான இடம். இம்மிடியேட்டா ஓகே சொல்லு. யா, ஓகே.
on, Nisha, Preeti, come on. Hey, come fast, yeah. Hurry up. என்ன பாபே கண்ணன் என்ன காணோம். பொம்பளைங்களை காக்க வச்சு பாக்குறதுல ஆம்பளைங்களுக்கு ஒரு தனி சுகம் இல்ல பாபே? ஆமா மேடம். கண்ணன், நான் இங்க இருக்கேன். சாரி மேடம், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே. எல்லாரும் வந்துட்டாங்களா? யாரு? இல்ல, டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சான்னு கேட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்தது, இப்பதான் கன்ஃபார்ம் ஆச்சு. கண்ணன் வாங்க, பர்த்துக்கு போலாம். என்ன மேடம், நீங்க பர்த்னு சொன்னா ஞாபகத்துக்கு வருது. கண்ணன் உங்களுக்காக ஏர்பில் வாங்கிட்டு வந்திருக்கான். How sweet. No, no. நீங்களே ஊதி கொடுத்துருங்க. ஊதுடா கண்ணா. சும்மா இருக்கிற சங்க ஊதி கட்ட ஆண்டின்வாங்க. சும்மா இருக்கிற ஆண்டிய ஊதிய கட்டிட்டியடா. கங்க்ராட்ஸ். இவன் எதுக்குடி நம்ம கூட வரா? வேற என்ன, அந்த பிரின்சிபல் கேள்வி ஜொல்லு விடுறதுக்காக அவனை வர வச்சிருப்பா. அவனை பத்தி உனக்கு என்ன? எனக்கு என்னவா? அவனை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. கமோன்யா, நம்மளோட எய்ம் காம்படிஷன்ல வின் பண்ணணும். கமோன் கிளாஸ். ஹாய், இன்னைக்கு என் பர்த்டே. ஓம் பர்த்டேக்கு எனக்கு எதுக்கு பூ? மேல இருக்கிற பூ மட்டும் பார்க்காதீங்க, கீழே இருக்கிற சாக்லேட் பாருங்க. இன்னைக்கு உனக்கு மட்டும் பர்த்டே இல்ல, இன்னொரு விஐபிக்கும் தான். யாருங்க அந்த விஐபி? என் வீட்டு நாய்க்குட்டி. என் கையாலே வச்சு விட்ட பத்தியா? எனக்கு உன் தலை வேணுமே. போங்க கண்ணன், உங்க மேல நான் ரொம்ப கோவமா இருக்கேன். ஏன்? பின்ன என்ன பின்ன, எனக்கு என்னடு? டியூஸ்டே இல்ல, உங்க பர்த்டே. அத மத்தவங்க சொல்லி நான் தெரிஞ்சுக்கணும்ல மேடம். போய் அதானே பார்த்தேன். பை தி வே, நீங்க எந்த இயர்? 73. மை காட், என்ன? அப்போ நீங்க என்ன விட 3 வயசு தான் பெரியவரா? 76. நீங்க 76 சொல்றது உங்க வயசு தானே மேடம்? நீங்க இந்த வயசுலயும் இளமையா சும்மா கும்முன்னு இருக்கீங்க. தங்க மாட்டேங்கடா ஆண்டி. கண்ணன், இங்க உட்காருங்க. ஹாய் டியர் கேர்ள்ஸ், டியூனை நல்லா கம்போஸ் பண்றீங்க. ஆனா நாங்க உங்க கூட டியூன் ஆவறதுக்கு மட்டும் ஏன் அப்போஸ் பண்றீங்க? கேன் யூ டெல் மீ? You are welcome to our hotel. Have a nice day. God பாபி, இது என்னது கெட்ட பழக்கம்? கண்டவங்க எல்லாம் கையை பிடிச்சு கிஸ் பண்ணிக்கிட்டு. நானா saves you. இந்த கை Have கண்ணனுக்கு a nice மட்டும்தான் day, my சொந்தம். child. ஆமா மேடம். கிறிஸ்துமஸ்ங்கிற பேரை வச்சுக்கிட்டு எல்லாம் ரொமான்டிக் கட்டுக்கு சரிக்கிறான் பாரு. அடுத்த மாப்பிள்ள வாழ் தான். நோடா, ஏன் கண்ணு மட்டும் என் காயத்துல நான் யாரும் கிஸ் பண்ண விட மாட்டேன். அவள படுற காத்து கூட என்ன கேட்டுதான் பாடணும். நோ, என் மேல படுற காத்து கூட கண்ணன் விடுற மூச்சு காத்தாதான் இருக்கணும். Happy கண்ணன் என் சுவாச காற்று இல்ல? ஆமா மேடம். You are welcome to our hotel. Hey, my suitcase! Catch it! எக்ஸ்கியூஸ் மீ கேர்ள்ஸ், இங்க ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஆள் எடுக்கறாங்களா? ரூம் ரெடியா இருக்கு. ஆர் யூ இன்ட்ரஸ்டட்? மச்சான், காதலிக்க ஆரம்பிச்சோன்னு என்னமா ஐடியா வருதுமா? ஐஸ்கிரீம். Thank you for the ice cream. உஜாலா கும்பலா வருது. My என்ன ஃபேஷன் ஷோ தலைகை நடக்குது. நன்றி. Sorry, I am sorry. மச்சான் போயிட்டு இருக்கான் பாரு. நேரா ஊட்டி சூசைட் பாயிண்ட் தான். ஐயோ, படிக்காதே. காப்பாத்துங்க. Thank you மேடம்.
நான் இன்னொரு ரவுண்ட் போயிட்டு வரேன். போடா கடியா